பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா அஷ்ரஃபில் அன்பியாஇ வ ஸய்யிதில் முர்ஸலீன் நபீனா முஹம்மதின் வ அலா ஆலிஹி வ அஸ்ஹாபிஹி அஜ்மஈன். அன்பின் பிரே டிவி நேயர்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பிரே டிவி வழங்கும் மனாபில் இஸ்லாம் நிகழ்ச்சியின் ஊடாக மீண்டும் நாங்கள் இணைந்திருக்கின்றோம். இஸ்லாமிய புனித ஸ்தலங்களில் நிகழ்த்தப்படுகின்ற ஹுத்பாக்களை மொழிபெயர்த்து வழங்குகின்ற இந்த நிகழ்ச்சியை பல வருட காலங்களாக நேயர்களுக்கு பிரே டிவி வழங்கி வருகிறது. அந்த அடிப்படையில் இன்றைய தினத்திலும் வழமை போன்று முதலாவதாக புனித மக்கா முக்கர்ரமாவுடைய ஹுத்பாவை நேயர்களுக்கு மொழிபெயர்க்க உள்ளோம். அந்த ஹுத்பாவை ஹத்தீப் உசாமா பின் அப்துல்லா ஹையாத் ஹஃபிதஹுல்லாஹ் அவர்கள் நிகழ்த்தியிருந்தார். ஹுத்பாவின் தலைப்பு அடிப்படைகளை விட்டுவிட்டு கிளை சட்டங்களுக்கு முக்கியத்துவம் கொடுப்பது. அடிப்படைகளை விட்டுவிட்டு அடிப்படைக்கு மாற்றமான கிளை சார்ந்த அடிப்படை அற்ற விடயங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து அடிப்படைகளை வீணடிக்கச் செய்வது, அதனுடைய பாரதூரம் என்ன என்று ஒரு எச்சரிக்கையாக இந்த ஹுத்பாவை அவர்கள் நிகழ்த்தியிருந்தார்கள். அல்லாஹ்வை புகழ்ந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத்து ஸலாம் சொல்லி தக்வாவை வலியுறுத்தியதன் பின்பு, அல்லாஹ்வுடைய அடியார்களே, எப்போது சோதனைகளும் ஆபத்தான விடயங்களும் நோய்களும் உலகத்தில் அதிகரித்து விடுமோ அந்த நேரத்தில் தான் அறிவாளிகள் தடமாறுவார்கள், புத்தி அது சீர்குலைந்து போய்விடும், சிந்தனைகள் சிதறிவிடும், சரியான பாதையை விட்டு மக்கள் தூரமாக ஆரம்பித்து விடுவார்கள். உலகத்தில் குழப்பங்களும் பிரச்சனைகளும் கோளாறுகளும் உண்டாக ஆரம்பித்துவிடும். அதே போன்று அந்த நடுநிலை என்பது இல்லாமல் போய்விடும். விடயங்கள் எல்லாம் தலைகீழாக மாறிவிடும். முற்படுத்தப்பட வேண்டியதை பிற்படுத்துவார்கள், பிற்படுத்தப்பட வேண்டியதை முற்படுத்துவார்கள். மகத்தான விடயங்கள் சாதாரணமான விடயங்களாக கருதப்படும், சாதாரண விடயங்கள் மகத்தான விடயங்களாக கருதப்படும். அதே போன்று அந்த சந்தர்ப்பத்தில் தான் கிளை சார்ந்த விடயங்கள், அடிப்படையற்ற விடயங்கள் பாதுகாக்கப்படும், அடிப்படையான விடயங்கள் வீணடிக்கப்படும். இந்த உலகத்திலே அதாவது கிளை சார்ந்த அடிப்படையற்ற விடயங்களை பாதுகாத்து அடிப்படையான விடயங்களை வீணடிக்கக்கூடிய விடயங்கள் நாங்கள் உலகத்திலே பார்த்தோம் என்றால் அது ஏராளமாகும். மனிதர்களை சில பேர்கள் நாங்கள் பார்ப்போம், இரவு பகலெல்லாம் வணக்க வழிபாடுகளில் ஈடுபடுவார்கள். அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை பெற வேண்டும் என்பதற்காக வேண்டி, உயர்ந்த அந்தஸ்தை பெற வேண்டும் என்பதற்காக வேண்டி. என்றாலும் அவருடைய அந்த இரவு பகலுடைய அவருடைய அந்த வணக்க வழிபாடை நாசமாக்கக்கூடிய, அழித்து ஒழிக்கக்கூடிய விடயங்களில் அவர் ஈடுபாடு உள்ளவராக இருப்பார். அமல்களை நாசமாக்கக்கூடிய விடயங்களில் ஈடுபாடுள்ளவராக இருப்பார். இணை வைக்கக்கூடியவராக இருப்பார். அல்லாஹ் அல்லாதவர்களை அழைக்கக்கூடியவராக, அல்லாஹ் அல்லாதவர்களிடத்தில் உதவி தேடக்கூடியவராக, அல்லாஹ் அல்லாதவர்களுக்கு அறுத்து பலியிடக்கூடியவராக, அல்லாஹ் அல்லாதவர்களுக்கு நேர்ச்சி செய்யக்கூடியவராக, அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய வழக்க வழிபாடுகளை அல்லாஹ் அல்லாதவர்களுக்கு செய்யக்கூடியவராக அவர் மாறுகின்ற காரணத்தினால் இரவு பகலாக அவர் செய்த நன்மைகளை அவரை அழித்துக் கொள்கிறார். எனவே அல்லாஹ் அல்லாதவர்களுக்கு எந்த விடயத்தை, முன்னால் சொல்லப்பட்ட எந்த விடயங்களை நாங்கள் செலுத்தக்கூடாது. அதே போன்று ஒரு மனிதன் சூனியக்காரனிடத்தில், சாஸ்திரக்காரனிடத்தில் சென்று அந்த சாஸ்திரக்காரனை குறி சொல்லக்கூடியவனை நம்புவதன் மூலமாக நன்மை அளித்துக் கொள்கிறார். இரவு பகலாக செய்த அவருடைய அமல்கள், நன்மைகள் அனைத்தும் வீணாகிவிடும். அதே போன்று தாயத்து கட்டுவது, அதே போன்று இது போன்ற விடயங்களில், அல்லாஹ் அல்லாத விடயங்களின் பக்கம் நம்பிக்கையை இட்டுச் செல்கின்ற விடயங்களில் ஈடுபாடு காட்டுவதன் மூலமாக இரவு பகலாக அவர் கஷ்டப்பட்டு செய்த நன்மைகளை அவர் அளித்து விடுகிறார். ஏன்? அடிப்படைகளை புரியாத காரணத்தில். அடிப்படைகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டிய நபர் அடிப்படைகளை விட்டுவிட்டு அடிப்படைகளுக்கு பின்னால் வரக்கூடிய விடயங்களில் அவர் ஈடுபாடு காட்டிய காரணத்தால் நன்மைகளை அளித்து விடுகின்றார். அல்லாஹ் தஆலா குர்ஆனில் மிக தெளிவாக சொல்லியிருக்கின்றான், யார் இணை வைப்பார்களோ, மேலே சொல்லப்பட்ட விடயங்கள் அனைத்தும் இணை வைப்பாகும். இணை வைப்பதன் மூலமாக நன்மைகள் இல்லாமல் போய்விடும். அதே போன்று மறுமையில் அவர்களுக்கு கூலி இல்லாமல் போய்விடும். சுவர்க்கம் ஹராமாக்கப்பட்டதாக மாறிவிடும். நரகம் அவர் ஒதுங்குமிடமாக மாறிவிடும். குர்ஆனுடைய வசனம் சூரா அஸ்-ஸுமர் 65 வசனத்தில் சொல்கிறான், அல்லாஹு தஆலாவுடைய வஹி உங்களுக்கு முன்னால் வாழ்ந்தவர்களுக்கும் சொல்லப்பட்ட வஹியின் மூலமாக அல்லாஹ் ஒரு செய்தியை சொல்கிறார். என்ன செய்தி? நீங்கள் இணை வைத்தால் உங்களுடைய அமல்கள் அனைத்தும் வீணாகிவிடும், நீங்கள் நஷ்டவாளிகளாக மாறிவிடுவது. சூரா அஸ்-ஸுமர் 65 வசனம். அதே போன்று ஹதீஸிலே வருகிறது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன விடயங்கள் ஏராளமாக, இணை வைக்கக்கூடிய விடயங்களின் மூலமாக நன்மைகள் அழிந்துவிடும் என்ற விடயத்தை ஏராளமான ஹதீஸுகள் எங்களுக்கு சுட்டி காட்டுகின்றது. அப்படியான ஒரு ஹதீஸ் தான் யார் நபி அவங்க சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், யார் குறி பார்க்கக்கூடிய ஒரு இடத்திலே செல்வார்களோ,
அல்லது சாஸ்திரக்காரரிடத்தில் சென்று அந்த சாஸ்திரக்காரன் குறி சொல்லக்கூடியவன் சொல்லக்கூடிய விடயங்களை நம்புவார்களோ அவர்கள் நிச்சயமாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது அருளப்பட்ட வேதத்தை குர்ஆனை நிராகரித்தவர்களாக கருதப்பட்டு விடுவார்கள். இமாம் அஹ்மத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள், ஹாக்கிம் ரஹ்மத்துல்லாஹி போன்ற இந்த ஹதீஸ் அறிவித்திருக்கிறார். உக்பத் இப்னு ஆமீர் ரலியல்லாஹு தஆலா அவர் நபி அவர்கள் சொல்கிறார்கள், யார் தாயத்து கட்டுவார்களோ அவர்கள் இணை வைத்து விட்டார்கள். அதே போன்று இன்னும் சில பேர் மனிதர்கள் நாங்கள் பார்ப்போம், குர்ஆனை தெளிவாக ஓதுவார்கள், எழுத்துக்களை சரியாக உச்சரிப்பார்கள், தஜ்வீத் முறைப்படி ஓதுவார்கள், அழகான குரலோடு குர்ஆன் ஓதுவார்கள். ஆனால் குர்ஆனில் சொல்லப்பட்ட சட்டத்திட்டங்களை பின்பற்ற மாட்டார்கள். பின்பற்றப்பட வேண்டியது குர்ஆனுடைய சட்டத்திட்டங்கள். அதை ஓத வேண்டும், வாசிக்க வேண்டும், படிக்க வேண்டும் என்றாலும் அதனுடைய நோக்கம் அடிப்படை என்னவென்றால் குர்ஆனை நாங்கள் நடைமுறைப்படுத்துவது. ஓதுகிறார்கள், வாசிக்கிறார்கள், அதை சரியாக உச்சரிக்கிறார்கள், ஆனால் குர்ஆனுடைய சட்டத்திட்டங்களை உதாசீனம் செய்வதை நாங்கள் இந்த உலகத்திலே பார்த்து கொண்டிருக்கிறோம். அந்த குர்ஆனை அதனுடைய மானாக்களை கருத்துக்களை விளங்கி ஓத வேண்டும், அதனுடைய மகத்துவத்தை கொண்டு அவர் மாற்றமடைய வேண்டும். இது போன்ற சம்பவங்களை கொண்டு படிப்பினவை இவைகளை பெறாமல் வெறுமனே ஓதுவதில் மாத்திரம் ஒரு சில பேர்கள் ஈடுபாடு காட்டிக் கொண்டு இருக்கிறார். அதே போன்று இன்னும் சில பேர்கள் என்ன செய்கிறார், உடம்பிலே நஜீஸ் பட்டு விடக்கூடாது, உடம்பு அசுத்தமாகி விடக்கூடாது என்று, ஆடையில் அசுத்தம் பட்டுவிடக்கூடாது என்று அந்த விடயத்திலே கவனம் செலுத்துகிறார். என்றாலும் மக்களை பற்றி புறம் பேசுவதில், மக்களுடைய குறையை தேடுவதில், புறம் பேசுவதில், அதே போன்று பொய் சாட்சி சொல்வதில் அவர்கள் ஈடுபாடு உள்ளவர்களாக இருக்கிறார்கள். எதை விட வேண்டுமோ அதை விடாமல் அவர்கள் உடம்பில் படுகின்ற நஜீஸை மாத்திரம் நஜீஸ் படக்கூடாது என்று தவிந்து கொள்கிறார். ஆனால் உள்ளத்திலே மோசமான பண்பாடுகளை கொண்டவர்களாக இருக்கிறார். அதே போன்று இன்னும் பல பேர்கள் அதிகமாக சதக்காக்கள் கொடுப்பார்கள் என்றாலும் அவர்கள் ஹராத்தை விட்டும் தன்னுடைய சொத்து செல்வங்களில் ஹராம் சேர்ந்து விடக்கூடாது என்ற விடயத்திலே பக்குவமற்றவர்களாக சில பேர்கள் இருப்பதை நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம். அதே போன்று இன்னும் சில பேர் இரவிலே தொழுவார்கள், பகலெல்லாம் நோவு பிடிப்பார்கள், என்றாலும் பக்கத்து வீட்டுக்காரர்கள் நோவிலே செய்வார்கள். பக்கத்து வீட்டுக்காரர்களுடைய விடயத்தை அத்துமீறுவார்கள், பக்கத்து வீட்டுக்காரருடைய மானத்திலே கை வைப்பார்கள். ஆனால் தொழுகையில் ஈடுபாடு உள்ளவர்களாக நோன்பு பிடிக்கக்குள்ள இருப்பார்கள். பக்கத்து வீட்டுக்காரர்கள் செய்ய வேண்டிய கடமைகளை மறுத்து வாழக்கூடியவர்களாக பல பேர் இருக்கு. இன்னும் சில பேர்கள் தனக்கு அறிமுகமானவர்கள் தன்னுடைய தூரத்து சொந்தக்காரர்களுக்கெல்லாம் உபகாரம் செய்வார்கள், தொடர்பை அவர்களோடு வைத்துக் கொள்வார்கள். ஆனால் நெருங்கிய உறவுக்காரர்களோடு உறவை துண்டித்து வாழ்வார்கள், மனைவி மக்களோடு பிள்ளை குட்டிகளோடு உறவை துண்டித்து வாழ்வார்கள். அதே போல இன்னும் சில பேர்கள் ஏழைகள், தூரத்து சொந்தக்கார ஏழைகளுக்கு அன்பளிப்புகளை தானங்களை அவர்கள் வாரி வழங்குவார்கள். வீட்டிலே இருக்கக்கூடிய தன்னுடைய ஏழை பிள்ளைகளை மனைவிமார்களை ஏழைகளாக வாழ வைப்பார்கள், அவர்களுக்கு எந்த ஒரு உதவியும் செய்ய மாட்டார்கள். இன்னும் சில பேர்கள் நாவை, தன்னுடைய ஆடையை, தன்னுடைய வாகனத்தை, தன்னுடைய படுக்கையை அசிங்கங்களை விட்டும் அருவறுப்புகளை விட்டு பாதுகாப்பார்கள். என்றாலும் தன்னுடைய காதை, தன்னுடைய பார்வையை அசிங்கமான விடயங்களை விட்டும் அவர்கள் பாதுகாக்க மாட்டார்கள். இன்னும் சில பேர்கள் சின்ன சின்ன விடயங்களுக்கு கட்டுப்படுவார்கள், சின்ன விடயங்களை ஏற்றுக்கொள்வார்கள், கடைபிடிப்பார்கள். ஆனால் பெரிய விடயங்களை விட்டு விடுவார்கள். இப்னு ஜௌசி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க சொல்கிறாங்க, இந்த வகை, அதாவது அடிப்படைகளை விட்டுவிட்டு அடிப்படை அற்ற விடயங்களில் ஈடுபாடு காட்டுவது என்ற இந்த விடயம் இருக்கிறதே, இது மிக அதிகமான உதாரணங்களை எடுத்து சொல்லலாம். அவைகள் இந்த இடத்தில் சொல்வது அதாவது மிகவும் எங்களுடைய இந்த ஹுத்பா நீண்டுவிடும் என்று அவர்கள் அதை சொல்லாமல் அவர்கள் மிக அதிகமான உதாரணங்கள் எடுத்துக்காட்டுகளும் உள்ளன என்பதை தெளிவுபடுத்த. அல்லாஹ்வுடைய அடியார்களே, இந்த வழிகேட்டுக்கான காரணம், அதாவது என்ன வழிகேடு என்றால் அடிப்படைகளை உதாசீனம் செய்வது, அடிப்படையற்ற விடயங்களில் ஈடுபாடு காட்டுவது என்பது. இதுக்கு ரெண்டு காரணம். ஒன்று நடைமுறை என்ற ஒன்றும், நாங்கள் இப்படி பழகிவிட்டோம் என்ற ஒன்று. அடுத்தது குர்ஆன் ஹதீஸுடைய கட்டுப்பாடுகள் வரையறைகளை விட்டும் தூரமாக இருப்பது. இது ரெண்டும் தான் இதற்கான காரணம். மன இச்சையை பின்பற்றுவது, கலாச்சாரத்தை பின்பற்றுவது, மரபு ரீதியாக நாங்கள் இவைகளை செய்து வருகிறோம் என்ற வாதத்தை முன்வைத்து இவ்வாறான விடயங்களிலே மக்கள் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். அறிந்து கொள்ளுங்கள் அல்லாஹ்வுடைய அடியார்களே, இவ்வாறான மோசமான இந்த பண்பை விட்டும் எப்படி நாங்கள் வெளியே வர வேண்டுமென்றால், எப்படி வெளியாக வேண்டுமென்றால், இது மார்க்க அறிவு, அதனோடு சேர்த்து அமல், இது ரெண்டையும் நாங்கள் கடைபிடிக்க வேண்டும். மார்க்க அறிவு என்பது ஒரு மனிதனை அடிப்படையான விடயங்களின் பக்கம் எதை முதன்மைப்படுத்த வேண்டும், எதை பிற்படுத்த வேண்டும் என்ற அறிவை மனிதனுக்கு கொடுக்கும். மனிதனுக்கு நல்ல சிந்தனை சக்தி அறிவு கொடுக்கும். எந்த விடயத்தை எந்த சந்தர்ப்பத்தில் எப்படி எதை முதன்மைப்படுத்த வேண்டும் என்ற அனுபவத்தை அறிவின் மூலமாக ஒரு மனிதன் பெற்றுக்கொள்வான். அதே போன்று அமல்கள்
தராதரங்கள், எந்த அமல் முற்படுத்தப்பட வேண்டும், எது பிற்படுத்தப்பட வேண்டும், எது முதன்மைப்படுத்தப்பட வேண்டும் என்ற சிந்தனையை, என்ற அந்த கட்டுப்பாட்டை, இந்த விதி, என்ற அந்த முறையை அறிவு ஒரு மனிதனுக்கு கொடுக்கும். அமல் என்பது அது எப்போது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டி தந்த முறை பிரகாரம், அல்லாஹ் வகுத்த முறை பிரகாரம் எங்களுடைய அமல் ஆகுமோ அப்போது அந்த அமல் ஏற்றுக்கொள்ளப்பட்டதாக அது இருக்கும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டிய பிரகாரம் அந்த அமல் அமைய வேண்டும். மனோ இச்சைக்கு மாற்றம் செய்வது, மரபுகளை மற்றிடுற விடயத்தில் முயற்சி செய்வது, அது மார்க்கத்துடைய வரையறைகளை கொண்ட அவைகளை நாங்கள் கட்டுப்படுத்துவது, இந்த வழிகேட்டை விட்டு மனிதர்களை தூரமாக்கும். அப்போது மனிதன் நேர்வான பாதையின் பக்கம் பயணிக்கக்கூடியவனாக இருப்பான் என்று சொல்லி ஹுத்பாவுடைய முதல் பகுதியை விட்டும் ஹத்தீப் உஸாமா ஹையாத் ஹாஃபிதுல்லாஹ் விடைபெற்று சென்று ஹுத்பாவுடைய இரண்டாவது பகுதியில் அல்லாஹ்வை புகழ்ந்து தக்வாவை வலியுறுத்தியதன் பின்பு அல்லாஹ்வுடைய அடியார்களே, மிகப்பெரிய நஷ்டம் என்னவென்றால் மனிதர்களில் சில பேர்கள் அடிப்படைகளை உதாசீனம் செய்து அடிப்படை அற்ற விடயங்களுக்கு முக்கியத்துவம் கொடுப்பதாகும். குறிப்பாக ஏகத்துவம், ஈமான் சார்ந்த விடயங்களில், ஈகத்துவம், ஈமான், கொள்கை சார்ந்த விடயங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்காமல் ஏனைய விடயங்களுக்கு முக்கியத்துவம் கொடுப்பது, இது மனிதனை அழிவின் பாக்கம் விட்டு செல்லக்கூடியதாக இருக்கும். நேரான பாதையை விட்டு மனிதனை தூரமாக்கக்கூடியதாக இருக்கும். நஷ்டத்தை உண்டு பண்ணக்கூடியதாக இருக்கும். எனவே அல்லாஹ்வுடைய அடியார்கள் அல்லாஹ் பயந்து கொள்ளுங்கள். அடிப்படையான விடயங்களை உதாசீனம் செய்வதை விட்டு தவிர்த்து கொள்ளுங்கள். ஒவ்வொரு விடயத்துக்கும் ஒவ்வொரு நிலையை அல்லாஹு தஆலா வைத்திருக்க, அந்த நிலையை புரிந்து அமல்களில் ஈடுபடுங்கள். அடிப்படையான விடயங்களுக்கு முக்கியத்துவம் கொடுங்கள். முதன்மைப்படுத்தப்பட வேண்டிய விடயங்களை முதன்மைப்படுத்துங்கள். இரண்டாம் தரத்தில் செய்யப்பட வேண்டிய விடயங்களை இரண்டாம் தரத்தில் செய்யுங்கள் என்று சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது ஸலவாத்து சொல்லுங்கள் என்ற அந்த வசனத்தை ஓதி நீண்டதொரு துஆவை செய்து ஹத்தீப் உஸாமா ஹையாத் ஹாஃபிதுல்லாஹ் அவர்கள் முழுமையாக புனித மக்கா முக்கர்ரமாவுடைய ஹுத்பாவை விட்டு விடைபெற்று சென்றார். இரண்டாவதாக நேயர்களுக்கு நாங்கள் புனித மதீனா முனவ்வராவுடைய ஹுத்பாவை மொழிபெயர்க்க உள்ளோம் இன்ஷா அல்லாஹ். அதற்கு முன்னால் ஒரு இடைவேளை.